ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், துவரம்பருப்பும் பாசிப்பருப்பையும் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இதை மஞ்சத்தூள், பெருங்காயம், கொஞ்சம் விளக்கெண்ணெய், தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கடையில் சாதமும் வச்சுட்டேன். 4 விசில் விட்டு எடுத்துட்டேன். வாழைத்தண்டை மோரும் தண்ணியும் கலந்ததில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அது தாளித்தோன்னே அது கூடவே சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருந்தேன், கட் பண்ணி வச்சுருந்தேன் நீட்டமாக. அதையும் போட்டு காஞ்ச மிளகாலாம் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினோன்னே எடுத்து வச்சுருந்த வாழைத்தண்டையும் அதில் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பருப்பு வேக வச்ச தண்ணியவே ஊற்றிட்டு அதில் குழம்புத்தூளும் உப்பும் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் முத்தலாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் 3 விசில் விட்டு எடுத்தேன். இல்லை 2 விசில்லையே வெந்துடும். அது வெந்து வந்தோன்னே பருப்பை எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சுக்கலாம். இடையில தேங்காவும் துருவிட்டேன். நம்மளுக்கு தேவையான அளவு தேங்காவை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி விட்டுட்டு எடுத்தோம்னா இந்த துவரம்பருப்பு கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி கத்திரிக்காயில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு காரம் சாரமாக உருளைக்கிழங்கு வறுவல், மீன் வறுவல், சிக்கன் வறுவல், கருவாடு வறுவல் எது வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் அன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும்தான் வறுத்திருந்தேன். இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டால் பிடிக்கிறதில்ல, அதனால் நான் செய்கிறதில்ல. உருளைக்கிழங்கு வறுத்துட்டேன். அன்றைக்கி லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான், நார்த்தங்காய் ஊறுகாவோட. தேங்க்யூ.